அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வாய்ச்சொற்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பத்தி தான் பார்க்க போறோம். அரசங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்க இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அது பக்கத்துல ஒரு சத்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த சத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல பகல் நேரத்துல கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். வழிப்போக்கர்களும், பஸ் பிரயாணிகளும் இந்த சத்திரத்துக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய ரயில் பயணிகளுக்கும் அங்க வந்து தான் சாப்பிட்றதுக்கு, இளநீர் குடிப்பதற்கு வசதியா ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில வெற்றிலை பாக்கு கடையும், இரவு நேரத்துல சத்திரத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு டூரிங் டாக்கீஸ் கொட்டகையில திரைப்படம் நடைபெறும். அங்க வியாபாரம் செய்யறதுக்காக போயிருவாங்க. பகல்ல ஆலமரத்தடியில முறுக்கு, மசால் வடை விற்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் முனியம்மா. இந்த முனியம்மா வந்து ருக்மணி அப்படிங்கிற அந்த பெண்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவா. இந்த ருக்மணி வந்து கண் தெரியாத ஒரு சிறுமி. அவ வந்து கண்ணு தெரியலைனாலும் மூங்கில் குச்சிகளை வச்சு முனியம்மா கிட்ட பேசிக்கிட்டே என்ன செய்வா, தடுக்குகள் பின்றது, கூடைகள் முடையிறது, இப்படியே அவளுக்கு நேரம் போயிரும். அவ பக்கத்துல எப்போதுமே ஒரு கட்டு பனை ஓலையும் மூங்கில் கம்புகளும் இருக்கும். எப்பொழுதுமே அவளை சுத்தி ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம் இருந்துட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, அவ வந்து கூட முடையிறத வேடிக்கை பார்க்கறதுக்காக. யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாலும் அவ கை விரல்கள் வந்து எப்பவுமே ஓய்வில்லாம கூட பின்னிக்கிட்டே இருக்கும். கையில இருக்கக்கூடிய கத்தி வந்து மூங்கில பிளக்கும் போது, ஓலைகளை கிழிக்கும் போதோ கொஞ்சம் கூட விரல் மீது படாம ரொம்ப நேக்கா கூர்மையான இருக்கக்கூடிய அந்த கத்தியை கொண்டு வேலைகளை செய்வதில் திறமையான பெண்ணா இருந்தா. இவ வந்து பிறவியிலே குருடான பொண்ணு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிறுமியா இருந்த இந்த ருக்மணிய அழைச்சிக்கிட்டு ஆலமரத்து சத்திரத்துல குடியிருந்த ஒரு தாத்தா தான் செங்கோணி. இவர் வந்து நெல்லி குப்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு வேற ஆதரவு யாரும் இல்லை. இந்த குழந்தைய தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டு இந்த குழந்தைய நாமளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணு இல்லாத குழந்தையா இருக்கு, நமக்கு பின்னாடி இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஆதரவு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு வந்து இவளை வந்து யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது, அவளையே பார்த்துக்கறணும் அப்படிங்கிறதுக்காக அவள் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த தொழில் தான் இந்த மூங்கில் கூடை பின்றது. பகல் முழுவதும் அந்த ஆலமரத்தடியிலேயே தொழில் செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த டீ கடையில சாப்பிட்டுட்டு, இரவுல மக்கள் நடமாட்டம் அடங்கின பின்னாடி இந்த கடைகள் எல்லாம் இடம் மாறி அந்த டூரிங் டாக்கீஸ்க்கு போன பின்னாடி சத்திரத்துல இவ போய் தனிமையிலே படுத்துக்குவா. இருளும் தனிமையும் அவளுக்கு பழக்கமானதுதான். அவளுக்கு பயங்கிறதே தெரியாது. இருட்டுல தனியா இருந்தா என்ன, ஒருத்தரோட துணையோட இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி தூங்கிடுறா. அந்த அரசங்குடி ஸ்டேஷன்ல இரவு 10 மணிக்கு கடைசி பேசஞ்சர் ரயில் வரும். அது 2 நிமிஷத்துக்கும் குறைவா தான் அந்த இடத்துல நிற்கும். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வெளிச்சத்தையும் வாரி சுருட்டிட்டு போயிடும். அந்த சுடுகாட்டுல இருக்கக்கூடிய நரிகள் ஊளையிடக்கூடிய சத்தம் கேட்கும். அப்புறம் வந்து ஆந்தைகள் அலறக்கூடிய சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தெல்லாம் அவளுக்கு கேட்டு கேட்டு பழகி போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இரவு நேரத்துல எந்த சத்தமும் காதுல விழாத அளவுக்கு திடீர்னு பெரிய மழை. ஒரு மணி நேரமாகியும் மழை பெஞ்சிட்டே இருந்தது. சத்திரத்து கூரையில இருந்து திண்ணையோரமா மண்டி இருந்த அரளி செடியில இலையில இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வந்து கீழே விழுகக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. அந்த நேரத்துல அவ வந்து புடவை தலைப்பால எடுத்து உடம்புல போத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. மழையில நனைஞ்சபடியே ஒரு நாய் வந்து ஓடி வந்து அவ காலடியில வந்து படுக்குது. அவ மூங்கில் குச்சியை எடுத்து என்ன செய்றா, அந்த நாயை அடிச்சு விரட்டுறா. அப்போ அந்த கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு சத்தம் கேக்குது. இங்க யார் இருக்கா, நான் வந்து இங்க வந்து தங்கிக்கலாமா அப்படின்னு, இங்க ஒரு சத்திரம் இருக்காமே, அந்த சத்திரம் இதுதானா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த படிகளை வந்து தடவி தடவி பார்த்துட்டு ஒருத்தர் மேலே ஏறி வரான். அப்ப அவ சொல்றா, ஆமா இதுதான் அந்த சத்திரம், நீ எந்த ஊரு என்னன்னு விசாரிக்கிறா. அப்ப அவன் சொல்றான், எனக்கு வந்து விழுப்புரம்,
நான் வந்து டிக்கெட் இல்லாம ரயில்ல பாடிக்கிட்டே வருவேன். இங்க வந்து புதுசா ஒரு நபர் வந்து என்னைய ஆள் நான் புதுசா இருக்கேன்னு இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு இன்னைக்கு இதுதான் சொந்த ஊரு. அ இந்த சத்திரத்தில தங்கிக்கலான்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு புண்ணியவான் வந்து சொல்லி அனுப்புனாரு. நான் வந்து இந்த இரவு முழுதும் இங்க இருந்துட்டு காலையில போயிர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு, நனைஞ்சிருந்த சட்டைய கழட்டி தலைய துவட்டிக்கிட்டான். அப்ப அவ சொல்றா, ருக்மணி, "இரவு என்ன இரவு? நீ நாள் பூரா இங்கேயே இருக்கலாம். உன்னை யாரும் கேள்வி கேட்க போறதில்ல." அப்படின்னு சொல்லி சொல்றா. சொல்லிட்டு, "நீ சாப்பிட்டியா?" என்னன்னு கேட்கிறா. அவன் இல்ல அப்படின்னு சொன்னவுனே, தன்னோட மடியில இருக்கக்கூடிய கடலையில கொஞ்சம் எடுத்து அவனுக்கு குடுக்குறா. அவனும் சாப்பிடுறான். 2 பேரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்ப வந்து அவ கேட்கிறா, "நீ வந்து நல்லா பாடுனியே, இன்னொரு பாட்டு பாடு" அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்றான், "அப்ப கொஞ்சம் தண்ணி குடு. நான் குடிச்சிட்டு பாடுறேன்" அப்படின்னு சொன்னோனே, தண்ணி அந்த மூலையில ஒரு பாத்திரத்துல இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, தேடி பார்க்குறான். அப்புறம் இவளே எந்திரிச்சு அந்த தண்ணிய எடுத்து குடுக்குறா. அவன் தண்ணிய குடிச்சிட்டு மீண்டும் அந்த ஒரு பாட்டு பாடுறான். அவனோட பாடல கேட்டு ரொம்ப மயங்கிர்றா. அவன வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்ப அவன் கேட்குறான், "நீ வந்து நல்லா பாடுற. அ நீ ஏன் டிக்கெட் இல்லாம இங்க வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் சொல்றான், "நான் 4 வருஷமா இப்படித்தான் இருக்கேன். ரயில்ல பாட்டு பாடுவேன். சில நாள் ரூ. 1 கூட கிடைக்கும். அப்பல்லாம் விழுப்புரத்துக்கு வடக்க தான் நான் இருப்பேன். தெற்க நான் இந்த பக்கம் வந்ததே இல்ல. அங்க எல்லாருக்கும் என்னைய நல்லா தெரியும். அதனால விட்டுருவாங்க. இங்க யாரோ புது ஆளுங்கிறதுனால என்னைய இறக்கி விட்டுட்டு போயிட்டான்." அப்படின்னு சொன்னோனே, அப்ப அவ கேட்கிறா, "உனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் ஒண்ணும் இல்லையா?" அப்படின்னு கேட்டோனே அவன் சொல்றான், "இல்ல. எனக்கு வந்து 7 கழுத வயசாச்சு." அ அப்படி சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, வயசானா போதுமா? எனக்கு வயசு 22 ஆச்சு. பெத்த தாய் இல்ல. வீடு இருந்து என்ன? வாசம் இருந்து என்ன? அம்மா செத்த பின்னாடி சின்னாத்தாக்காரி ஒருத்தி வந்தா. அவ வந்து பெரிய கொடுமைக்காரி. அவளுக்கு பிள்ளை குட்டின்னு ஆயிருச்சு. அப்பாவுக்கு நியாயம் என்னன்னு தெரியல. அதனால இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நமக்கு ஒண்ணும் இது இல்லன்னு சொல்லி, நான் வந்து தெய்வத்த துணையா நம்பி பொறப்பட்டேன். வந்து 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இங்க இருக்கேன். நாளைக்கு எங்க இருப்பனோ? நமக்கு எல்லாமே சொந்த ஊரு தான். எல்லாமே நம்ம சாதி சனங்கள் தான். அ உலகத்துல யார நம்பி யாரு இருக்கா? ஆனா எல்லாரையும் நம்பி தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அப்போ இவ சொல்றா, "நல்லா பேசுற, நல்லா பாட்டு பாடுற." அ அப்படின்னு அவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த மழையில நனைஞ்ச நாயி திரும்பவும் வந்து அவ பக்கத்துல வந்து படுத்தது. அவ மூங்கில் கம்ப எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சா, அது அலறிட்டு வெளியில ஓடுச்சு. அப்ப அவன் கேட்டான், "அது என்னது மூங்கில் கம்பா?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் "ஆமா" அப்படின்னு சொல்றா. அந்த கம்ப எனக்கு கொஞ்சம் குடேன்" அப்படின்னு கேட்கும்போது, அவ சொல்றா, "அ இத வச்சு நீ என்ன செய்ய போற?" அப்படின்னு கேட்கும்போது, நல்ல மூங்கில் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றான். "அ இத வந்து என்ன செய்யறதுக்கு? நல்ல மூங்கில் தான் சொல்றியே! இதுல வச்சு நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் சிரிக்கிறான். ஒவ்வொருத்தர் கையில ஒரு பொருள் இருந்தா, அது ஒவ்வொன்னு செய்யறதுக்கு உபயோகப்படும். குருடன் கையில தான வந்து ஒரு பொருளும் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவ சொல்றா, "அ நீ என்ன செய்வ?" அப்படின்னு இவன் கேட்கறான். அவ சொல்றா, "நான் வந்து மூங்கில வச்சு கூடை செய்வேன், முறம் செய்வேன், தடுக்கு செய்வேன்." அப்படின்னு சொன்னோனே, அப்ப கண்ணப்பன் சொல்றான், "எனக்கு புல்லாங்குழல் செய்ய தெரியும்." அப்படின்னு. "அப்படியா? நீ புல்லாங்குழல் செய்வியா? ஊதுவியா?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் சொல்றான், "நான் இப்ப பாடுனேன்ல பாட்டு, அது எல்லாமே புல்லாங்குழல்லையே நான் வாசிப்பேன். நீ இந்த கம்ப தா" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவ சொல்றா, இல்ல இரு, உனக்கு நல்ல கம்பா பார்த்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, மூங்கில் கட்டுல இருந்து நல்ல ஒரு கம்பா பார்த்து எடுத்து குடுக்குறா. சிறிது நேரம் மௌனத்துக்கு பின்னாடி அவ கேட்கிறா, "உன் பேர் என்ன?" அப்படின்னு. அப்பதான் அவன் சொல்றான், "என் பேரு வந்து கண்ணப்பன்" அப்படின்னு. அ தன்னோட பேர ருக்மணின்னு இவ அறிமுகப்படுத்திக்கிறா. 2 பேருமே வந்து கண்ணும் தெரியாதவங்க அப்படிங்கிறது அ இவ சொல்லி அவனுக்கு தெரியுது. அப்ப அவ சொல்றா, "4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா வந்து செத்து போச்சு. தாத்தா நினைவு வரும்போதெல்லாம் நான் இங்க உட்காந்து அழுவேன். அப்புறம் என்னுடைய துயரம் அடங்கி போயிரும். அ எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு போலான்னா, அ எனக்கு ஆத்தா வீடுன்னு இந்த சத்திரம் தானே. அப்போ என்னை யாரு திருமணம் பண்ணிக்குவா? அ நீயாவது ஆம்பள, அதனால ஒண்ணும் தெரியல. நான் வந்து பொம்பள பிள்ள. அப்படி இந்த குருடிக்கு யாரு இருக்கா? சொந்தம்னு ஒருத்தரும் இல்ல. கண்ணில்லாத நான் எல்லாருக்கும் ஒரு சும தானே."
அதனால தான் நான் இங்க அனாதையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப 2 பேரும் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையும் பேசிக்கல. மௌனமா இருந்தாங்க. ஆ இவ நெனச்சுக்கிறா, அவன் பேசாம இருந்தோனே அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு போல அப்படின்னு நெனச்சுக்கிறா. 2 பேருமே ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கவும் இல்ல, பேசவும் இல்ல. அடுத்த நாள் காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கண்ணப்பா, கண்ணப்பான்னு கூப்பிட்டு பார்க்குறா, பதில் இல்ல. அவன் படுத்திருந்த இடத்த பார்க்குறா, அங்க யாருமே இல்ல. அப்ப இவனுக்கு வந்து அழுக வந்தது. அழுகைய அடக்கிக்கிட்டே, அ இறந்து போன தன்னோட தாத்தாவ நெனச்சு அழுது மனச தேத்திக்கிட்டா. நிறங்களையே பார்க்காத இந்த ருக்மணி, தான் செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு எல்லாம் தடுக்கு, அந்த கூடை, தட்டு இது எல்லாத்துக்குமே அழகாக வர்ணம் பூசுவா. மனம் போன போக்கா தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அந்த பொருட்கள் மீது பெருக்கி மகிழ்ச்சி அடைஞ்சுக்குவா. ஆனா பார்க்குறவங்க எல்லாருமே, அதாவது கண்ணு இருக்கக்கூடிய மத்த மக்கள் எல்லாருமே இவ செய்யற அந்த பொருட்கள பார்த்து, அவ தீட்டிய வர்ணத்த பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த கண்ணப்பன் வந்து சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டானே அப்படின்னு நெனச்சு, அவ வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா. அப்ப அந்த முனியம்மா வந்து அவகிட்ட கேட்கிறா, "என்ன காரணம்?" அப்படி கேட்கும்போது, அ அவ வந்து நடந்த விஷயத்த சொல்றா. "பரவாயில்லையே உனக்கு வெட்கப்படக்கூட தெரியுதே" அப்படின்னு முனியம்மா வந்து இவள கேலி பண்ணிக்கிறா. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. என்னைக்காவது அவன் ஒரு நாள் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தா. திடீர்னு ஒரு நாள் ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல இருந்து அவ விழிச்சு பார்க்கும்போது, தூரத்துல புல்லாங்குழல் ஓசை கேட்டுச்சு. அந்த பாட்டு சத்தம் வந்து யாரோடது அப்படின்னா, இது கண்ணப்பன் தான் அப்படின்னு அவ முடிவு பண்ணிட்டு சந்தோஷப்பட்டா. குரல் அந்த குழல் ஓசை வர வர பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு பின்னாடி குழல் வாசிக்கக்கூடிய சத்தம் நின்றுச்சு. ஒரு மூங்கில் குச்சியோட சத்தம் டக் டக்ன்னு சத்தம் கேட்குது. சத்திரத்து படியில காலடி சத்தம் கேட்குது. "யாரது கண்ணப்பாவா?" அப்படின்னு ருக்மணி கேட்கிறா. அவன் ஆமான்னு சொல்றான். "இத்தன நாளா நீ எங்க போயிட்ட? சொல்லாம கூட போயிட்டியே! எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது." அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவனால எந்த பதிலும் பேச முடியல. அவன் ஏற்கனவே ஒரு முறை வந்திருந்தப்போ, அ வந்து உட்கார்ந்திருந்தான் இல்லையா? அந்த இடத்திலேயே போய் உட்கார்ந்தான். "நீ சாப்பிட்டியா? உனக்கு சோறு கூட வச்சிருக்கேன். தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். வேணுமா?" அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், "இல்ல நான் இப்ப தான் சாப்பிட்டேன். அன்னைக்கு பசி நேரத்துல நீ வேர்க்கடலை குடுத்த. இன்னைக்கு நான் உனக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா" அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டலத்த அவகிட்ட நீட்டுறான். "அ உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா? வருமானம் வந்திருக்கா? அதனால நீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? அ ஒரு ஆம்பளை பிச்சை எடுக்காம ஏதாவது தொழில் செய்யறது நல்லது தான்" அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப அவன் சொல்றான், "நீ வந்து ஒரு தொழில் செஞ்சு பொழைக்கிற. அது மாதிரி நானும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்." அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு சந்தோஷம். "என்ன தொழில் செய்யற?" அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவன் சொல்றான், "நீ அன்னைக்கு குடுத்திய மூங்கில் குச்சி, அதுல நான் ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன். அத 8 அணாவுக்கு வித்தேன். அப்புறம் 2 அணாவுக்கு மூங்கில் வாங்கி, சின்ன பிள்ளைகளுக்கு ஊதல், புல்லாங்குழல் இதெல்லாம் செஞ்சு ரூ. 1 சம்பாதிச்சேன். அப்புறம் ஒரு பேனா, கத்தி, இரும்பு ஆணி இதெல்லாம் வாங்குனேன். இப்ப நான் நல்லா ஊதல் செய்ய பழகிட்டேன். எல்லாம் உன்ன பார்த்து தான் எனக்கும் புத்தி வந்துச்சு. அதனால, அ நீ ச சொல்லிக் குடுத்த அந்த நீ குடுத்த அந்த பொருள வச்சு நான் வந்து தொழில் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, உனக்கு இவ சொல்றா, "எனக்கு வந்து உன்னுடைய பாட்டு, உன்னுடைய குரல் இது எல்லாம் பிடிச்சிருக்கு. உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு. நாம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் சொல்றான், "அ நான் வந்து அன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, நீ கண்ணு இல்லாதவ அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அ அதனால தான் நான் வந்து சொல்லிக்காம கிளம்பி போயிட்டேன். அ இப்போ நான் வந்து யோசிக்கிறேன். இந்த கண்ணு இல்லாதது ஒரு பெரிய குறை இல்ல. எனக்கு நீ தான் கண்ணு. உனக்கு நான் தான் கண்ணு. இனிமே நாம அப்படியே இருந்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இவ வந்து அவனுடைய முகத்தையும், தலையையும் அம் தடவி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறா. இந்த சத்திரத்து இரவுல தனிமையில 2 பேருமே தங்களுடைய கதைகளை, ஆசைகளை, ஒருவர் மீது ஒருவர் இருக்கக்கூடிய காதலை வந்து இத்தன நாள் பிரிந்திருந்த பிரிவினுடைய சோகங்கள் இது எல்லாத்தையும் பத்தி பேசி, அ பேசி பேசி விடியிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அ கண்ணோடு கண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. வாய்ச்சொற்கள் இருக்கும்போது கண்ணுக்கு என்ன வேலை இங்க? இவங்களுக்கு வாய்ச்சொற்களே போதுமானதாக இருந்தது. எ இந்த கதையை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.